நிறைய அரசியல் விமர்சகர்களே, என்னோட மதிப்புக்குரியவர்களே, வெப் டிவில வியூஸ அள்ளி குவிக்கக்கூடியவங்களே விவரம் இல்லாம திமுக அதிமுக பேசுறாங்க. இது பைத்தியக்காரத்தனமா தெரியல உங்களுக்கு? 2015 உயிரிழந்தவங்க எண்ணிக்கை எவ்வளவுன்னு திமுக தரப்புல இருந்து பதில் கேள்வி கேட்கப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு அரசியல் பண்றது ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ். சும்மா இங்க பைத்தியகாரத்தனமா செத்து போன ஜெயலலிதா வந்து அரசியல் பண்ண முடியும். டெட் லீடர் cannot lead a party. சாதுரியமோ எதுவும் இல்லாம இருக்க கட்சியும் உடைச்சுக்கிட்டு கூட்டணியும் உடைச்சுக்கிட்டு என்ன முடிவெடுக்க தெரியாம புயல் வெள்ளத்துல கூட சீமான ஸ்கோர் பண்ண விட்டுக்கிட்டு பரிதாபமா நிக்கிறாரு. மழை வெள்ளம்னா தண்ணி எங்க கம்மியா நிக்குதோ அங்க ஓரத்துல நின்னு போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு போயிடறாங்கன்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியும். இந்த கால அரசியல்வாதிகள் மத்தியில சர்வீஸ் மென்டாலிட்டி குறைஞ்சு போச்சு. 4 பத்திரிகையாளரை பிடிச்சிட்டு பொய்யா நரேட்டிவ கட்டுக்கதையை வச்சுக்கிட்டா போதும். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் இன்னைக்கு இருக்குது. 3 மாநில முதல்வர் தேர்வுகள், பாஜகவோட நிலைப்பாடை எப்படி பாக்குறீங்க? பிராமின் தான் இந்த கட்சியை வளர்த்தது. பிராமினும் பனியாவும் தான். அப்போ பாஜக பொறுத்த அளவுல அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, காஸ்ட் நியூட்ரலா எல்லா சம்பவங்களையும் அரைத்து சொல்லக்கூடிய அளவுக்குள்ள ஒரு பிராமினை சீஃப் மினிஸ்டர் ஆக்கும். ஒரு ட்ரைபலுக்கு பதவி கொடுத்துட்டா போதுமா? அந்த ட்ரைபல்ஸை பாதுகாக்கிறதுல எங்க இருக்கு பாஜகன்றது மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் ஆய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சேர்ந்திருக்கிறார். பேசலாம். 6000 நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிவாரணம் அறிவிப்பதற்கு முன்பாக ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு உண்டான அந்த கருத்து மோதல்களை இந்த மழை புயல் வெள்ளத்திலையும் பார்த்துருப்பீங்க. அதிமுக தரப்புல இருந்து கேட்கப்படுது, 4000 கோடி என்னாச்சு, 4000 கோடி ஒழுங்கா செலவு பண்ணியிருந்தா இந்த மழை புயல் வெள்ளம் இவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா, சென்னையே கடல் போல இருக்கே அப்படின்னு. 2015 உயிரிழந்தவங்க எண்ணிக்கை எவ்வளவுன்னு திமுக தரப்புல இருந்து பதில் கேள்வி கேட்கப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? 2015க்கும் இன்னைக்கும் சம்பந்தம் இல்லைங்க. 2015 ஜெயலலிதா அம்மையார் பண்ணது. முதல்வரோட இதுக்கு நீங்களும் ஒத்து போறீங்க. அது செயற்கை வெள்ளம், இது இயற்கை வெள்ளம். மேட்டர் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அரசியல் பண்றது ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ். சும்மா இங்க பைத்தியகாரத்தனமா செத்து போன ஜெயலலிதா வந்து அரசியல் பண்ண முடியும். டெட் லீடர் cannot lead a party. இப்போ ஸ்டாலினுக்கு கெப்பாசிட்டி என்ன, எடப்பாடி பழனிசாமிக்கு கெப்பாசிட்டி என்ன, பன்னீர்செல்வத்துக்கு கெப்பாசிட்டி என்ன, சீமானுக்கு கெப்பாசிட்டி என்ன, சீமானுக்கு அர்ப்பணிப்பு உணர்வு என்ன, அன்புமணி என்ன சொல்றாரு, தென் அண்ணாமலை என்ன பேசுறாரு, இதுதான் இன்னைக்குள்ள அரசியல். நீங்க அதிமுக திமுகங்கிறது அக்டினை பொருட்கள். இது விவரம் தெரியாம நிறைய அரசியல் விமர்சகர்களே, என்னோட மதிப்புக்குரியவர்களே, பெரிய அளவுக்கு வெப் டிவில வியூஸ அள்ளி குவிக்கக்கூடியவங்களே விவரம் இல்லாம திமுக அதிமுக பேசுறாங்க. இது பைத்தியக்காரத்தனமா தெரியல உங்களுக்கு? ஜெயலலிதாவுக்கு ஸ்டைல் வேற, எம்ஜிஆருக்கு ஸ்டைல் வேற. ஜெயலலிதாவுக்கு ஸ்டைல் வேற, எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்டைல் வேற. அப்ப அதிமுக பேசல என்ன அர்த்தம் இருக்குது? ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரல் லீடர். ஜெயலலிதா எல்லாத்தையும் ஆளுமையோட ஆட்டி படைச்சாங்க. எந்த விஷயம் ஜெயலலிதாவுக்கு ஒரு வியூ இருந்து ஆணித்தரமா இந்தியன் பொலிட்டிக்ஸ்ல, நேஷனல் பொலிட்டிக்ஸ்ல வியூ சொன்னாங்க. இன்னைக்கு 370ல வியூ சொல்ல முடியாதவரா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு காஸ்ட் வைஸ் சென்சஸ்ல வியூ சொல்ல முடியாதவர் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. வலமும் போகாம இடமும் போகாம உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி நடுவுல போய் அடிபடக்கூடிய நிலைமையில எந்த விஷயம் வியூஸ் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு. சும்மா 4 பேரை வச்சு வதந்திகளை பரப்பிட்டு அதிமுக திமுகன்னு ஒரு அரசியலை பண்றாங்க. ஜெயலலிதாவுக்கு அதிமுக வேற, எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக வேற. அன்னைக்குள்ள புயல் வெள்ளத்துக்கு மக்கள் தீர்ப்பளிச்சுட்டாங்க. அது கதை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஸ்டாலினை மக்கள் எப்படி வியூ பண்றாங்கன்னு தான் பார்க்கணும். இன்னைக்கு இந்த விஷயத்துல வரும்போது அரசியல் கட்சியாட்டு வந்து கருத்து சொல்லக்கூடிய அன்புமணி என்ன சொல்றாரு, ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவும் மோசம்னு சொல்லும் போது அதை ஓன் பண்ணக்கூடிய ஜெயலலிதாவோட ஓன் பண்ணக்கூடிய எடப்பாடியும் மோசம்னு சொல்றாரு. அதே மாதிரி மாசு என்ன பண்றாரு, இது பற்றி விவாதம் பண்ணதுக்கு எடப்பாடியும் வரலாம், பெருமதிப்புக்குரிய சீமானும் வரலான்னு சீமானுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து பண்றாரு. அப்போ மு.க. ஸ்டாலின் தரப்பு இப்பந்தான் தெளிவா இருக்காங்க. அரசியல் வந்து திமுக அதிமுக அரசியல் இல்ல. திமுக அதிமுகவும் அக்டினை பொருட்கள், உயிரற்ற பொருட்கள். ஸ்டாலின் உயிருள்ள ஒரு தலைவர். கலைஞரோட பெரிய வெற்றியில நிற்கிறாரு. கலைஞரோட பெரிய வாய்ப்பு வசதி சூழ்நிலையில ஏறி போய் நிற்கிறாரு. கூட்டணி கட்சிகளை இன்டாக்டா வச்சுக்கிட்டு கமலஹாசனையும் கூடுதலா சேர்த்துக்கிட்டு வெற்றி பெற்ற அணியை பலப்படுத்திட்டு நிற்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவுக்கு அறிவோ நுணுக்கமோ
சாதுரியமோ எதுவும் இல்லாம இருக்க கட்சியும் உடைச்சுக்கிட்டு கூட்டணியும் உடைச்சுக்கிட்டு என்ன முடிவெடுக்க தெரியாம புயல் வெள்ளத்துல கூட சீமான ஸ்கோர் பண்ண விட்டுக்கிட்டு அவரு ஸ்கோர் பண்ண முடியாம பரிதாபமா நிற்கிறாரு. நீங்க திமுக திமுக அரசியல பேசிக்கிட்டு பொய்யா அரசியல பேசிக்கிட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு உங்களை சொல்லல, பல அரசியல் விமர்சகர்களையும் பல பத்திரிகையாளர்கள் தான் கேட்கிறேன். ஸ்டாலின் எப்படி, எடப்பாடி பழனிசாமி எப்படி? எடப்பாடி பழனிசாமிக்கு பன்னீர்செல்வத்தால என்ன பாதிப்பு, சீமானால என்ன பாதிப்பு, அண்ணாமலையால என்ன பாதிப்பு? ஏன் ஜெயலலிதா உயிரோடு இருந்தாங்கன்னா அன்புமணி இப்படி ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாரா? சென்னை வெள்ளத்திலையும் சரி, ஜாதிவாரி கணக்கெடுப்பிலும் சரி, எடப்பாடி பழனிசாமியால பிரயோஜனம் இல்லைன்னு ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களே. அதே மாதிரி காங்கிரஸ் பாருங்க, எல்லா இஷ்யூலையுமே வந்து திமுகவுக்கு இன்டாக்டா இருக்கிறாங்க. திருமாவளவனை பாருங்க, அவங்களும் அப்படி இருக்காங்க. சோ இப்படி ஒரு சூழ்நிலை வந்து ஜெயலலிதாவும் கலைஞரும் ஆட்சி செய்யக்கூடிய காலத்துல அல்லது ஒருத்தருக்கு ஆட்சியிலையும் எதிர்கட்சியா இருக்கும்போது சூழ்நிலை இருந்ததில்லை. ஈக்குவலா தான் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ஸ்டாலினுக்கு நேட்டு பலர் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சோ திமுக திமுகங்கிறது மீண்டும் அந்த இல்லாத ஒண்ணை உருவாக்குறதுக்கு பலரும் செய்யக்கூடிய முயற்சியா தான் நான் பாக்குறேன். நீங்க இவ்வளவு சொல்றீங்க, ஆனா அதிமுக தரப்புல இருந்து களத்துல எதிர்கட்சி தலைவரை பார்க்க முடியல, ஒரு சில இடங்கள்ல தான் பார்க்க முடிஞ்சது. ஜெயக்குமார் அவர்களை தான் பல இடங்கள்ல ஜெயக்குமார் அவர் கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர் ஃபீல்ட்ல நிற்பாரு, மக்களோட நிற்கக்கூடியவர். அவர் என்ன சொல்றாருன்னா, மழை புயல் வெள்ளம் என்ன பேரிடர் வந்தாலும் அதை சமாளிக்கும் திறன் அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்கு. 2015 அது எங்க தவறுன்னு மக்கள் முடிவு பண்ணியிருந்தா திரும்ப ஏன் எங்களை ஜெயிக்க வச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு. இன்னொன்னு, உங்களால முடியலன்னா ஆட்சியை விட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன், ஸ்டாலின் தகுதியற்ற தலைவர்னு ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. நிச்சயமா இந்த இடத்துலதான் நானும் ஜெயக்குமாரும் வேறுபடுறோம், எல்லாரும் நானும் வேறுபடுறோம். மக்கள் முடிவெடுக்கட்டு. திமுக அதிமுக கட்சி அடிப்படை அமைப்பு பலம் உண்ட கட்சிகள். அதுல ஒரு கட்சி கூட்டணி பலத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, வெற்றியில இருக்குது, அதிகாரத்துல இருக்குது. இன்னொரு கட்சி 2 லீடர் ஓடப்பட்டு என்ன தமிழ் அளவுல எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பலம் வருமோன்னு தெரியாத அளவு குழப்பத்துல இருக்கிறாங்க. நான் இந்த இடத்துக்குள்ள என்ன போறோம்னா, கட்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி லீடர்ஷிப்பும் முக்கியம். லீடர்ஷிப்ல நாம் தமிழர் சீமான் எமர்ஜ் ஆயிட்டு வர்றார். கண்டிப்பா லீடர்ஷிப்ல நாம் தமிழர் சீமான் எமர்ஜ் ஆயிட்டு வர்றார். ஒரு தனிநபர், அமைப்பு பலம் கிடையாது. கட்டின வீட்டுக்குள்ள குடி புகுந்துட்டாங்க. அண்ணா கட்டின வீடு, கலைஞர் கையில அந்த வீடு ரொம்ப நாள் இருந்தது. அப்புறம் மு க ஸ்டாலின் கையில தெளிவா போயிட்டு அவர் கலைஞரோட அதை பெற்றாட்டும் வச்சிருக்காங்க. 100 உண்மை, அதையும் நம்ம மறுக்காண்டாம். ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் கட்டின வீடு ஜெயலலிதா அம்மையார் கையில கிடைச்சது. 30 ஆண்டு கால ஜெயலலிதாவோட அதை ரொம்ப பெருசாக்கிக்கிட்டு வச்சிருந்தாங்க. அதை எடப்பாடி எடுத்துக்கிட்டு நந்தவனத்தில் கூத்தாடிங்கிற மாதிரி உடைச்சிட்டு இருக்கிறாருங்கிறதான் என்னோட ஒரு பார்வையா இருக்குது. சோ திமுக அதிமுக நீங்க அரசியல் பேசுறதுல அர்த்தமே இல்ல. லீடர் சீமான் அர்ப்பணிப்பு உணர்வு என்ன? சீமான் அரசியல் லீடர், மக்கள் அபிமானத்துல மக்கள் நன்மைக்காக எப்படி நிற்கிறாரு? 7-8 நாளா இன்னைக்கு களத்துக்குள்ள போய் நிற்கிறாரு. அதுவும் எளிய மக்கள் வாழக்கூடிய சாக்கடை பகுதிகளில் போய் இறங்கி நின்று அதனால அந்த மக்களே வந்து உங்க உடல்நிலையை பார்த்துக்கணும் சொல்லக்கூடிய அளவு நிற்கிறாரு. ஸ்டாலின் ஒரு நிர்வாகத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு. மத்திய அரசே அவரை பாராட்டக்கூடிய அளவுக்கு அதை மேனேஜ் பண்ணிட்டாருங்கிற நீங்க மாறுபடலாம். எனிவே அது வந்து அவங்க சொன்னது அவருக்கு ஒரு கிரெடிட் தான். எப்படி சொன்னாங்களோ என்னவோ அது கிரெடிட் தான். இது எடப்பாடி பழனிசாமி ஆலய காணல. ஒரு தடவை வந்தாரு, வரும்போது ரொம்ப டல்லா இருந்தாரு. இந்த சூழ்நிலையில கூட அவரால் இத திறம்பட அரசியல் பண்ண முடியல. அதிமுக அரசியலுக்குள்ள ஜெயக்குமார் களத்துக்குள்ள வராரு. அதை நம்ம ஜெயக்குமார களத்துக்குள்ள பாக்குறோம். மக்கள் கிட்ட நம்ம பல கருத்து கணிப்புகள் பண்ணோம். இந்த புயல் வெள்ளத்திற்கு பிறகு அவங்க தரப்புல இருந்து ஆளுங்கட்சியும் வரல, எதிர்கட்சியும் வரல, வர்றவங்களாம் அந்த முனையிலே நின்றுட்டு போயிடுறாங்க. ஓட்டு கேட்கும் போது மட்டும் சந்து பந்துக்குள்ள வர்றாங்க, மாவாட்டுறாங்க, வீட்டுக்குள்ள வராங்க, காஃபி குடிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. மழை வெள்ளம்னா தண்ணி எங்க கம்மியா நிக்குதோ அங்க ஓரத்துல நின்னு போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு போயிடறாங்கன்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியும். இந்த கால அரசியல்வாதிகள் மத்தியில சர்வீஸ் மென்டாலிட்டி குறைஞ்சு போச்சு. அந்த காலத்துல வந்தவங்களுக்கு ஒரு பெரிய தியாக வரலாறு இருந்து எல்லாத்துக்குமே சுதந்திர போராட்ட காலம். அதுக்கப்புறம் இனம், மொழி, இனத்துக்காக நாட்டுக்காக உழைக்கணுங்கிற லெவல்ல அரசியலுக்கு வந்தாங்க. அப்போ அதுல எம்எல்ஏ ஆகும் எம்பி ஆகும்லாம் நினைக்காம ஒரு அமைப்புகளை தொடங்கி காலங்காலமா நின்று வந்தவங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு மாடர்ன் பொலிட்டிக்ஸ், அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். அப்போ நமக்கு இதுல நோகாம அந்த வெள்ளை வேட்டியில அழுக்குப்படாம எப்படி அரசியல் பக்காவா பண்ணணுமோ இதுதான் அரசியல் தலைவர்கள். மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிக்கலாம். 4 பத்திரிகையாளரை பிடிச்சிட்டு பொய்யா நரேட்டிவ கட்டுக்கதையை வச்சுக்கிட்டா போதும். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் இன்னைக்கு இருக்குது. அர்ப்பணிப்பு உணர்வும் தியாக உணர்வும் களத்துக்குள்ள இறங்கி வேலை பார்க்கக்கூடிய தன்மையும் இன்னைக்கு இல்லைங்கிறதான் உண்மை. சோ
இது வந்து மக்கள் இதை உணர்றாங்க. சரி. மக்கள் தான் இதுக்குள்ள முடிவு எடுக்கணும், மக்கள் தான் அவங்களுக்குள்ள பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ யார் எப்படி சின்சியரா ஒர்க் பண்ணாங்க, மக்கள் அதுல உண்மையிலே துயருட்டு இருந்தவங்க யாருங்கிறத மக்கள் தான் அன்னப்பறவை மாதிரி அதை பிரிச்சு பார்க்கணுங்கிறது என்னோட கருத்து. நீட் விவகாரத்துல வாக்குறுதியா கொடுத்திருந்தாங்க, பிறகு நாங்க இப்ப கொடுக்கல அப்ப கொடுத்தோம், ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து வாங்குறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. கடைசியில அணி எல்லாம் திரட்டி கையெழுத்துக்கு இயக்கம் நடத்தினாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியை கூப்பிட்டாங்க. அதே மாதிரி இங்க 6000 நிவாரண உதவி போதாது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து நீங்க தானே அவங்க தெரிஞ்சவங்க தானே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, கேட்டு 12,000 வாங்கி கொடுங்கன்னு உதயநிதி சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது உதயநிதி வந்து இன்னும் பாஜகவுக்கு மைனஸ் எடப்பாடி பழனிசாமி மேல திணிக்க பாக்குறாரு. எடப்பாடி பாஜகவுக்கு மைனஸ் தனக்கு இல்லைன்னு வெளியேற நினைக்கிறார். நம்ம நியாயமா தான் பேசுறேன் அதுல. ஆனா அவர் 370 ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்த மாதிரி பட்டதெல்லாம் வியூஸ் சொல்லாம வலமும் போகாம இடமும் போகாம உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மாதிரி நடுவுல போய் அடி வாங்கிட்டு இருக்கிறாரு. இவரு உதயநிதி ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தங்களுக்கே வேணும், பாஜக எதிர்ப்பு தங்களுக்கே வேணும், அதுல ஒரு ஓட்டு வெளியே போயிடக்கூடாது. அதுக்காக எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முயற்சி பண்ணும்போது சீமான் அதுல கடுமையா முயற்சி பண்றாரு. நீங்க பகுத்து பார்த்தா இஷ்யூஸ்ல சீமான் என்ன சொல்றாரு, ஸ்டாலின் என்ன சொல்றாரு, எடப்பாடி என்ன சொல்றாருங்கிறத மக்கள் பார்த்தா அந்த உண்மை அதை கூர்ந்து பார்க்க மக்களுக்கு தெரியும். உதயநிதி ஸ்டாலின் இதை ஏன் சொல்லிட்டு இருக்காருன்னா, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தங்களை விட்டு வேற எங்கேயும் போயிடக்கூடாது. ஏன்னா கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒரே அச்ச உணர்வுல வச்சு வாக்கு வங்கி வாங்க பாக்குறாங்க. அது நடக்காது. இல்ல இப்பதான் அந்த ஒரு தரப்பினர் வந்து புரட்சி தமிழர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தை வேற கொடுத்திருக்காங்க. திரும்ப அவங்க கிட்ட போய் என்ன நடக்க போகுது உதயநிதி அவர்களுக்குன்ற ஒரு கேள்வி வரும்ல. அதான் உதயநிதி கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகள் இலவசமா தங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுல சீமானோ எடப்பாடி பழனிசாமியோ யார் பங்குக்கு வந்தாலும் அவங்கள வந்து பி டீம்னு சொல்லுவாரு, அல்லது வந்து நீங்க இன்னும் அங்க தொடர்பில் தான் இருக்கீங்கன்னு சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி 15% நிறுத்தணும்னு நினைக்கிறேன். பட் ஆனஸ்டா தான் நான் எதுவும் பிஹேவ் பண்ணுவேன். எடப்பாடி பிஜேபி கூட்டணி விட்டு விலகணும்னு நினைக்கிறாரு. அவரு முஸ்லீம் அந்த இது பண்ணதும் அந்த அடிப்படையில் தான் பண்ணாரு. கிறிஸ்டின் கூட்டம் வேலுமணி ஆர்கனைஸ் பண்ணி கோயம்புத்தூர்ல பண்ணாரா, அதுவும் அந்த அடிப்படையில் தான் பண்ணாரு. ஆனா அவர் கட்சிக்குள்ளே நிறைய பேர் வந்து பிஜேபி கூட்டணி தேவைன்னு நினைக்கவங்க இருக்காங்க. அதே மாதிரி பிஜேபிக்குள்ளேயும் அண்ணாமலை வந்து தான் தலைவரா வளரும்னு நினைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் லீடரா வந்துட முடியும்னு அண்ணாமலை தெளிவா நினைக்கிறாரு. நான் அது பலமுறை சொல்லிட்டேன். கொலை தெளிய வாழை, இளங்கன்று, காலில் விழுறவரு, நிமிந்து நிற்கிறவருன்னு பலமுறை அதை சொல்லி முடிச்சுட்டேன். அந்த தன்மைக்கு தக்கதான் இவர் அண்ணாமலையும் போறாரு. ஆனா வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன், கரு நாகராஜன் கொஞ்சம் பேர் அதிமுக கூட்டணி விரும்புறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்னதான் எடப்பாடி வந்து நான் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறிட்டேன், கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் என்ன நம்புங்கன்னு சொன்னா, உதயநிதி ஸ்டாலின் நம்பாதீங்க, அவங்களும் பாஜக ஒண்ணுதான், சீமான் பி டீம்னு இவங்களுக்கு இதே இருக்குது. ஆனா அந்த மக்கள் வந்து பாஜக கொண்டு பயப்படுவாங்கன்னு நினைக்கல. ஏன்னா வெற்றி பெற்ற அணி, அந்த அணி இன்டாக்டா இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுல. கமலஹாசனும் அதுல போய் சேர்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை கன்ஷிராம் சொல்றது மாதிரியும் இந்த தடவை அவங்க வாக்களிப்பாங்கன்னு கருதுறேன். நீங்க ஏன் ஆண்ட பரம்பரை, நீங்க ஏன் பயந்து போய் முலாயம் சிங் யாதவுக்கு இலவசமா அவங்க ஓட்ட போடுறீங்க? அப்ப இந்த கருத்து இந்த வந்து அவங்க அச்சப்பட்டு வாக்களிக்கிற இதையும் தாண்டி தங்களுக்கும் ரெப்ரசன்டேஷன் வேணும், தங்களுக்கும் பிரதிநிதித்துவம் வேணும், முஸ்லிம்களுக்கும் இந்த அரசியல்ல முழுமையான அதிகாரம் வேணும், கிறிஸ்தவர்களுக்கும் முழுமையான அதிகாரம் வேணும். இதுல திமுகவோட கிறிஸ்டின் முஸ்லிம்ஸை ஏமாத்துறது காங்கிரஸ். கமலஹாசன் கட்சி அளவு கூட செல்வாக்கு கிடையாது காங்கிரஸுக்கு. ஆனா கிறிஸ்டின் முஸ்லீமோட அந்த கன்சால்டேஷன்ல யாரோ கார்த்திக் சிதம்பரம், டெபாசிட் இல்லாத கார்த்திக் சிதம்பரம் எல்லாம் தன்னை ஒரு தலைவர் மாதிரி பேஸே இல்லாம தலைவர் மாதிரி ஷோ காட்டிட்டு இருக்கிறாப்ல. சோ இந்த ஒரு அரசியலை உடைக்கணுங்கிறதா என்னோட எண்ணம். கிறிஸ்தவ நாடார்கள் இந்த நாடார்களோட 30 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பொசிஷன்ல இருந்தவங்க, ஒரு தலைமுறைக்கு முன்னாடியே கல்வி கற்றவங்க, அவங்க இன்னைக்கு 2% கூட 1.5% கூட வர முடியல எம்பிபிஎஸ்ல. காரணம் ஒரு பிஜேபியை காட்டி, ஒரு RSS காட்டி ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி அவங்கள கோழைகளாட்டாக்கி, அவங்கள ஒரு அச்சப்படக்கூடிய ஒரு வாக்காளர்களாக்கி ஜெகத்துக்கு ஸ்பார் போன்றவங்களாம் அரசியல் பண்ணதுனால அந்த மக்கள் மன வலிமை இழந்து கல்வி வேலை வாய்ப்பிலே வந்து ஒரு தன்னம்பிக்கையோட ஃபைட் பண்ண முடியாத அளவுக்கு கீழே போயிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து நியாயத்தை சொல்றேன். நீங்க கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் அச்சுறுத்தி வாக்கு வாங்குறத விட்டுருங்க, அவங்க தன்னம்பிக்கையோட எழும்பி வரட்டு. இந்த மகளிர் உரிமை தொகையே வந்து தேர்தல் வாக்குறுதியா கொடுத்துட்டு அப்புறம் 2.5 வருஷம் கழிச்சு கொடுத்து அதுல வந்து கலைஞர் மகளின் தொகைன்னு போட்டு அப்புறம் உரிமை தொகை அதெல்லாம் போட்டு அது ஒரு மிக பெரும் சர்ச்சையா தொடர்ந்து தேர்தல் வரைக்கும் நீடிக்கும்ன்றதுதான் ஒரு குறிப்பு. ஏன்னா
குறிப்பிட்ட பெண்களுக்கு தான் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் எதிர்க்கட்சிகள் நல்லா பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி இந்த நிவாரண தொகையும் மாறிடுமான்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிப்பட்ட இத ம், லாபத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க. ம், முன்னாடி இருந்த ஜெயலலிதா அம்மையாரும் லாபத்துக்கு தான் பயன்படுத்தினாங்க. ம். எடப்பாடி பழனிசாமியும் பொங்கல் பரிசு லாபத்துக்கு தான் பயன்படுத்தினாங்க. ஸ்டாலினும் அதை லாபத்துக்கு தான் இல்ல பயன்படுத்துறாங்க. அதுல பாதிக்கப்படுறவங்க இருக்காங்களா? ரேஷன் கார்டு இல்லாதவங்க எல்லாம் என்ன பண்றது? ரேஷன் கார்டுக்காக அப்ளை பண்ணிருக்கணும், இல்ல ரேஷன் கார்டு வச்சிருக்கணும்னா அப்ப அப்ளை பண்ணாதவங்க எல்லாம் ஊர்ல இருந்து வந்து இங்க தங்கி தொழில் பண்றவங்கல இருந்து எல்லாருமே என்ன கண்டிப்பா பண்ணுவாங்க? ஓட்டுள்ள எல்லாத்துக்கும் 6000 ரூபாய் உண்டு. நீங்க அது அதுக்குள்ள மாடாலிட்டிஸ் வந்து வகுக்கப்படும். ம். அல்லது அங்குள்ள கிளை செயலாளர் இவங்கள்ட்ட பார்த்து அவங்க அதிகாரிகள்ட்ட சொல்லி கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா அமைச்சர்களே தங்கம் தென்னரசு உட்பட அமைச்சர்களே இந்த விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லும்போது மக்கள் கொந்தளிக்கிறாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து ஊர்ல இருந்து இங்க வந்து ரோட்ல தங்கி இருக்கோம், அப்ப நாங்களும் தானே பாதிக்கப்பட்டிருக்கோம், நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு. கண்டிப்பா அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்துருவாங்க. ம், நீங்க பாயிண்ட் இந்த 6000 கொடுக்கதே வாக்கு எண்ணத்தை மனசுல வச்சு கொடுக்கறதா சொல்றீங்க. ம். அந்த டைம் பிரேம் வந்து இழுத்து போட்டு தேர்தல் நேரம் வரை இழுத்து கொடுப்பாங்கன்னு சொல்றீங்க. 10 நாள்ல கொடுத்து முடிச்சிருவோம்னு விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. மற்றவங்க அக்யூஸ் பண்றாங்க 10 நாள்ல கொடுத்து குடிச்சா வெள்ளன் கூட்டு நல்ல விஷயம். ம், அது உண்மையிலே நிவாரணங்கிற ஒரு முழுக்க அதுல ஓகே. எல்லா பொதுநலத்திலும் சுயநலம் இருக்கும். அதுல பொதுநலம் மட்டுமே குறின்னு கூட நம்ம சொல்லிடலாம். ம், ஏன்னா ஏப்ரல் எலெக்ஷன் வரும். ஓகே. பட் இந்த கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பா வந்து அவங்களும் இங்க சிட்டிசனுங்கிறதுக்குள்ள இங்க ரெசிடென்ட்ங்கிறதுக்குள்ள இதுகளை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா இங்க வாழக்கூடியவங்க சென்னையில இவ்வளவு நாள் புயல் மழை வந்த போது நம்ம சென்னையில வாழ்ந்தோம், ஒரு 1 இயரா வாழ்ந்துட்டு இருக்கோம்ங்கிறதெல்லாம் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களும் கொடுத்துருவாங்க. ஒரு ரேஷன் கார்டுக்குங்கிறது ஒரு நார்ம்ஸ். ரேஷன் கார்டு அவங்களுக்கு இல்லைன்னா கூட அவங்க இங்க வாழ்றாங்க, பாதிக்கப்பட்டாங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன்னா என்ன நோக்கத்துக்கு கொடுக்குறாங்களோ அது எல்லாத்துக்கும் கொடுத்தாதானே அந்த நோக்கம் நிறைவேறும். நம்ம அக்யூஸ் பண்ணும்போது லாஜிக்கலா ப்ரூடண்டா அந்த அக்யூசேஷனை கொடுக்கணும், பண்ணணும். அதுதான் நான் விரும்புறேன். சரி, ஓகே. இந்த 3 மாநில முதல்வர் தேர்வுகள் பாஜகவோட நிலைப்பாடை எப்படி பாக்குறீங்க? அங்க ஒரு ட்ரைபலை போட்டாங்க. ட்ரைபல் ஆல் இண்டியா காஸ்ட். ட்ரைபல் ஆல் இண்டியா காஸ்ட் ஒரு இந்து ட்ரைபலுக்கு சத்தீஸ்கர்ல கொடுத்து மோடி சமூக நீதி காவலரா அங்க நிக்கிறாப்புல. அது கூடவே வந்து மற்ற சாகு ஓபிசிக்கு வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுத்திருக்காங்க. ஓபிசி வந்து ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி. கள்ளருக்க அரசியல் ப்ரெஃபரன்ஸ் வேற, முத்திரையருக்க அரசியல் ப்ரெஃபரன்ஸ் வேற. இங்க முத்திரையர்களோட ஒரு ஆஸ்பிரேஷன் தமிழ் மண்ணுக்குள்ள முழுமையா இந்த கட்சிகள் வந்து முன்னெடுக்கல. அங்க சாகு கம்யூனிட்டியோட ஆஸ்பிரேஷனை உடனே முன்னெடுத்தாரு, வாக்க பெற்றாரு மோடி, அங்க வெற்றியும் பெற்றாரு. பெற்றவர் வந்து இங்க ட்ரைபல்ஸ் ரொம்ப முக்கியங்கிற அடிப்படையில் ட்ரைபல்ஸுக்கு சிஎம்மும் ஓபிசிக்கு நம்பர் 2வும் கொடுத்திருக்காரு சாகு கம்யூனிட்டிக்கு. அடுத்தபடியா மத்திய பிரதேஷ் ஒரு யாதவ் கொடுத்திருக்காருன்னா யாதவ் ஓபிசில ஆல் இண்டியா கம்யூனிட்டி. இப்போ ஓபிசில ஆல் இண்டியா கம்யூனிட்டி. யூபி பீகார்ல அதிக யாதவர் கேண்டிடேட்டை போட்டு அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் செல்வாக்கை உடைச்சி பாராளுமன்றம்னா யாதவர்கள் வந்து மோடிக்கு ஓட்டு போடுவாங்க. நேஷன் ஃபர்ஸ்ட்ங்கிற அடிப்படையில் அவங்க இந்து உணர்வு, அவங்க கண்ணனை வழி விடக்கூடியவங்க. ஸோ பாராளுமன்றம் நம்ம மோடிக்கு போட்டுருவோம், அசம்பிளி வேணா அகிலேஷ் யாதவுக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் பார்த்துக்கலாம். அந்த அடிப்படையில் ஒரு யாதவுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருக்காப்புல. யாதவு கொடுத்ததை தென்னிந்தியாவிலையும் குருபாசு, தமிழ்நாட்டில் உள்ள யாதவர்கள், கொல்லாசு, கோனார்கள் இவங்கள்ட்ட வந்து கொண்டு போடணுங்கிற ஒரு திட்டமும் ஆர்எஸ்எஸ் கையில தெளிவா இருக்குது. அடுத்து ராஜஸ்தான்ல பிராமின் தான் இந்த கட்சியை வளர்த்தது. பிராமினும் பனியாவும் தான், பிராமின்ஸும் பனியாஸும் தான் வளர்த்தது. அப்போ அவங்க கட்சிங்கிற லெவலில் இருந்த கட்சி. ஆரம்ப கட்டத்தில் இந்த கட்சிக்கு தலைவராக வந்த வாஜ்பாய், முரளி மனோகர் ஜோஷி பிராமின் அல்லது அத்வானி பனியா, இந்த மாதிரி தான் அந்த கட்சி தலைமையை வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கும். இப்போ தான் அதுக்குள்ள சில மாற்றங்கள் வந்திருக்கு. இப்பவும் நட்டா பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான். ஸோ ராஜஸ்தான்ல ராஜ்புட்டுக்கும் ஜாட்டுக்கும் அரசியல் மோதல் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கும். அப்போ பாஜக பொறுத்தளவில் அவங்க என்ன பாக்குறாங்கன்னா காஸ்ட் நியூட்ரலா எல்லா சமூகங்களையும் அரைத்து சொல்லக்கூடிய அளவுக்குள்ள ஒரு பிராமினை சீஃப் மினிஸ்டர் ஆக்கும். பிராமின்ஸ் வந்து பேக்கிங் கம்யூனிட்டி பிஜேபிக்கு. இப்போ பாராளுமன்ற கட்டத்தில் சமஸ்கிருதம் இருக்குதுன்னா மோடி என்ன கணக்கு போடுறாருன்னா வெஸ்ட் பெங்கால்ல வந்து பிராமண சமுதாயம் பார்லிமெண்ட்னா மோடிக்கு வாக்களிச்சிருவாங்க, அசம்பிளினா மம்தா கூட வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹிந்து கான்சியஸ் இஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ். நம்ம ஆளு சீஃப் மினிஸ்டர் வரட்டு பிராமி இது பிரதமராக வருது. நாட்டின் மானத்தை காப்பாத்தின மோடி சோனியா கிட்ட அத்வானி வாஜ்பாயும் தோத்த பிறகு 3வது முறை தோக்காம பாஜக வெற்றி செய்த மோடி வராரு. மோடி வந்து சமஸ்கிருதத்தை பாராளுமன்ற கட்டடத்தில் வைக்கிறாருங்கிறது இந்தியா ஃபுல்லாக உள்ள பிராமின்ஸே மோடி மேலே பட்டுதல் ஆவாங்க. வெஸ்ட் பெங்கால் போன்ற இடத்துல அவங்க பாராளுமன்றத்துக்கு வந்து மோடிக்கு ஆதரவாட்டு வருவாங்க. ஸோ
ராஜஸ்தான்ல அவங்க முதல்வர் ஆக்கி இருக்கிறதுக்கும் ஒரு ஆல் இண்டியா கம்யூனிட்டி, ஓகே. பிராமின் ஆல் இண்டியா கம்யூனிட்டி, ட்ரைபல்ஸ் ஆல் இண்டியா கம்யூனிட்டி 10% இருக்காங்க. ஓபிசி ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி. இல்ல இந்த மாதிரி யாதவர், ட்ரைபல்ஸ், பிராமின்ஸ்ன்னு செலக்ட் பண்ணி அந்த தேர்வெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. இதெல்லாம் 24ல உதவும்னு. கண்டிப்பா உதவும் மேடம். அதுக்காக தான் நேஷனல் கம்யூனிட்டியான பிராமின் கம்யூனிட்டி மோடிக்கு ஃபுல்லா பேக் பண்றாங்க. அவங்க முழுமையா பேக் பண்ணக்கூடிய அளவுக்கு அதை கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க. ஓபிசியில சிங்கிள் லார்ஜஸ்ட் பெரிய அளவு இருக்கக்கூடிய ஆல் இண்டியா ஓபிசி யாதவர்கள் ஆகிர், யாதவ், கொல்லா, குறும்பா இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. ட்ரைபல்ஸ் வந்து சுதந்திரம் அடையும் போது 7.5% இருந்தாங்க. இப்போ ட்ரைபல்ஸ் வந்து 9-10% கூட இருக்காங்க. இந்து ட்ரைபல்ஸுக்காக பாஜக தான் இருக்கு. இந்த முதல்வர் தேர்வு, இந்த பதவி, குடியரசுத் தலைவர் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஹரியானா, மணிப்பூரையும் பார்த்துட்டோம். ஒரு ட்ரைபலுக்கு பதவி கொடுத்துட்டா போதுமா? அந்த ட்ரைபல்ஸை பாதுகாக்கிறதுல எங்க இருக்கு பாஜகன்றது மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? இந்த பதவி அப்படியே வாக்கா மாறிடுமான்றதான் ஒரு கேள்வி. பல அம்சங்கள்ல மக்கள் வாக்களிக்கிறாங்க. ரெப்ரசன்டேஷன் ட்ரைபலுக்கு பதவியே கொடுக்கலன்னா போட்டுருவாங்களா? லா அண்ட் ஆர்டர், ப்ரொடெக்ஷன், பணவீக்கம், விலைவாசி உயர்வு, மக்கள் அமைதியா வாழக்கூடிய அளவுக்கு இருக்கிறது, வளர்ச்சி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தலைவர்களுக்கு ஈர்ப்புத்தன்மை, ஐடியாலஜி, பல அம்சங்கள்ல பண்ணுவாங்க. அதுல ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டரும் ஒண்ணு. இது எல்லாருக்குமான நாடு, எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். இது கூட கொடுக்கலன்னா இது பாஜக பிராமணர் கட்சி, பனியா கட்சின்னு சொல்றது. கொடுத்துட்டா போதுமானு கேக்குறது. இல்ல மணிப்பூர், ஹரியானால அந்த கலவரம் நீடிச்சது, அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. RSS ஊர்வலத்துல கலவரம்னு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு பதவியை கொடுத்துட்டா அதை மக்கள் மறந்துடுவாங்களா? கலவரத்தை நீங்க பேசுங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கலவரம் எப்படி இருந்து, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எப்படி பாதுகாப்பு இருந்தது, பாஜக ஆட்சி காலத்துல எப்படி பாதுகாப்புன்னு கம்பேரிட்டிவா ஸ்டடி பண்ணி பேசுறது தப்பே இல்ல. மக்கள் வந்து நாடு அமைதியா முறையில் நாடு இருக்குன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கும் ஓட்டு இருக்கு. அவங்க யார் ஆட்சி காலத்துல நாடு அமைதியா இருந்து, யார் ஆட்சி காலத்துல கலவரங்கள் இருந்துங்கிறத அவங்க பகுத்தறிஞ்சு பாத்துக்கலாம். யாருக்குமே தெரியும். யாருக்கு வாய்ப்பு அது மட்டும் சொல்லிடுங்க. கண்டிப்பா 3வது முறை மோடி நெஹ்ருவின் சாதனை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெறுவாரு. பாஜக 50% வாக்கு டார்கெட் பண்றாங்க. கண்டிப்பா 37% வாக்கு பாஜக மட்டுமே கடந்த முறை வந்தாங்க. இந்த தடவை பாஜக மட்டுமே 40% வாக்கை தாண்டிடுவாங்க, நான் உறுதியா நம்புறேன். அப்படி இருக்கும்போது அவங்க முன்னை விட அதிக சீட்டுகளை பெற்று பெரிய வெற்றி பெறுவாங்க. அதுக்காக காம்ப்ளசண்டாட்டு கவனக்குறைவாக இருக்கவும் கூடாதுங்கெல்லாம் வெளியே உறுதியா இருக்கக்கூடியவன். ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். பீகார்ல சிக்கல் இருக்குது. தேஜஸ்வி யாதவும் நிதிஷ்குமாரும் சேர்ந்தது பிஜேபியில் ஒரு பெரிய சிக்கல் தான். 2 பெரிய ஃபோல்ட்ஸ் சேர்ந்திருக்காங்க. அங்க வந்து ரொம்ப கவனமாக காய் நகர்த்த வேண்டி இருக்குது. மகாராஷ்டிராவில் என்னதான் ஷிண்டேயும் அஜித் பவாரும் வந்தாலும் உத்தவ் தாக்கரே தான் லீடர், சரத்பவார் தான் லீடர். காங்கிரஸுக்கு அங்கே செல்வாக்கு இருக்கு. அப்போ 3 பெரிய ஃபோர்ஸ் சேரும்போது மகாராஷ்டிராவிலையும் சிக்கல் இருக்குது. ஸோ 48 இடம் கொண்ட மகாராஷ்டிராவும் 40 இடம் கொண்ட பீகாரும் பாஜகவுக்கு ஒரு சிக்கல் தான். இப்போ 19 விட அங்கே சிக்கல் இருக்குங்கிறத 100க்கு 100 மறுக்க முடியாது. ஆனா மற்ற இடங்கள்ல இந்தியா கூட்டணியோ வேற எதுவுமே பெரிய சிக்கல் இல்ல. தமிழ்நாட்டை நான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே 38 ஜெயித்திட்டீங்கள, கமல்ஹாசனும் கூட வராரு. அப்ப இங்க 1-2 பாஜக கிடைச்சா கூட லாபங்கிற அடிப்படையில தான் பாஜக பார்ப்பாங்க. எல்லா இதையும் கரெக்டா பண்ணும். பட் தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமியால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால அவரை தனியா விட்டு 2029க்காவது பிஜேபி பலமாட்டான ஒரு சக்தியாட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை தலைமையில அட் பிரசன்ட் டைம் பீயிங் ஒரு சில இடங்களும் நல்ல கணிசமான சதவீத வாக்களும் கிடைச்சா போதுன்னு பாஜக செயல்படுவாங்க. நிச்சயமா 14லையும் 19லையும் தமிழ்நாட்டை வச்சு வரல. நிச்சயமா 24லையும் தமிழ்நாடு ஓரளவு கான்ட்ரிபியூட் பண்ணாலும் இந்திய அளவில் பெரிய வெற்றியை பெற்று மோடி வருவார். நன்றி சார், நன்றி. மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.